نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. تفسير سورة البقرة آية 61. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇத் மேலும் போது குல்தும் நீங்கள் கூறினீர்கள், யா மூசா ஓ மூசா, லன் ஒருபோதும் முடியாது, நஸ்பிர நாம் சகித்துக் கொள்ள, அலா மீது, துஆமின் உணவை, வாஹிதின் ஒரே வகையான, ஃபதுஉ லனா எனவே பிரார்த்தனை செய்வீராக எங்களுக்காக, ரப்பக உமது இறைவனிடம், யுஹ்ரிஜ் லனா எங்களுக்காக வெளிப்படுத்துவானாக, மிம்மா அதிலிருந்து, தும்பித்து விளைவிக்கின்ற, அல் அர்து பூமி, மிம் இருந்து, பக்லிஹா அதில் கீரைகள், வகிஸ்ஸாஇஹா மற்றும் அதில் வெள்ளரிக்காய், வஃபூமிஹா மற்றும் அதில் பூண்டு, வஅதசிஹா மற்றும் அதில் பருப்பு, வபஸலிஹா மற்றும் அதில் வெங்காயம். கால கூறினார், அத்தஸ்தப்திலூன மாற்றி கேட்கிறீர்களா என்ன, அல்லதி அவை, ஹுவ அது, அதுனா தாழ்ந்ததை, பில்லதி அவைக்கு பதிலாக, ஹுவ அது, ஹைருன் சிறந்தது, இஹ்பிது இறங்குங்கள் தங்கிவிடுங்கள், மிஸ்ரன் ஏதோ ஒரு நகரத்தில், ஃபஇன்ன பின் நிச்சயமாக, லக்கும் உங்களுக்காக, மா அது, சஅல்தும் நீங்கள் கேட்டது உண்டு, வதுரிபத் மேலும் தாக்கப்பட்டன, அலைஹிமு அவர்கள் மீது, அத்தில்லத்து இழிவு, வல்மஸ்கனத்து மற்றும் வறுமை, வபாஉ மற்றும் அவர்கள் சுமத்தி கொண்டனர், பிகதபின் கோபத்திற்கு, மினல்லாஹி அல்லாவின், தாலிக இது, பி அன்னஹும் ஏனெனில், கானு இருந்தனர் அவர்கள், யக்ஃபுரூன மறுப்பவர்களாக, பி ஆயாத்தி வசனங்களை, அல்லாஹி அல்லாவின், வயக்துலூன மற்றும் கொன்றனர், அந்நபியீன நபிமார்களை, பிகைரி இன்றி, அல் ஹக்கி நியாயம், தாலிக இது, பிமா ஏனெனில், அசௌ கீழ்ப்படியவில்லை, வகானு மேலும் அவர்கள் இருந்தனர், யஅ்ததூன் மீறுபவர்களாக. மூசாவே, ஒரே வகையான உணவை சகித்துக் கொள்ளவே மாட்டோம், எனவே எங்களுக்காக உமது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வீராக. பூமி விளைவிக்கின்ற கீரைகள், வெள்ளரிக்காய், பூண்டு, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றை அவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவான் என்று நீங்கள் கூறிய போது, சிறந்ததற்கு பதிலாக தாழ்ந்ததை மாற்றி கேட்கிறீர்களா? ஏதோ ஒரு நகரத்தில் தங்கிவிடுங்கள், நீங்கள் கேட்டது உங்களுக்கு உண்டு என்று அவர் கூறினார். அவர்களுக்கு இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டன, அல்லாவின் கோபத்திற்கும் ஆளானார்கள். அல்லாவின் வசனங்களை மறுப்போராக அவர்கள் இருந்ததும், நியாயமின்றி நபிமார்களை கொன்றதும் இதற்கு காரணம். மேலும் பாவம் செய்து வரம்பு மீறிக்கொண்டே இருந்ததும் இதற்கு காரணம். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَنْ نَصْبِرَ عَلَى طَعَامٍ وَاحِدٍ فَادْعُ لَنَا رَبَّكَ يُخْرِجْ لَنَا مِمَّا تُنْبِتُ الْأَرْضُ مِنْ بَقْلِهَا وَقِثَّائِهَا وَفُومِهَا وَعَدَسِهَا وَبَصَلِهَا قَالَ أَتَسْتَبْدِلُونَ الَّذِي هُوَ أَدْنَى بِالَّذِي هُوَ خَيْرٌ اهْبِطُوا مِصْرًا فَإِنَّ لَكُمْ مَا سَأَلْتُمْ وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. பனி இஸ்ராயேல் பாலைவனத்தில் இருக்கும்போது நடந்த இன்னொரு சம்பவம். இவர்கள் தினமும் மன்னு சல்வா சாப்பிட்டு சலித்து சாதாரண காய்கறிகளையும் தானியங்களையும் சாப்பிட விரும்பினர். நான் உங்களுக்கு நல்ல தூய்மையான பயனுள்ள எளிதில் கிடைக்கும் உணவாக மன்னாவையும் காடைகளையும் இறக்கிய போது, மாற்றாக மூசாவிடம் நீங்கள் தாவரங்களை கொண்ட தரமற்ற வகை உணவை கேட்டு
நீங்கள் நன்றி கெட்டவர்களாக ஆனதை நினைவில் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறினான். அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவின் வகையை பார்த்து அவர்கள் சலிப்படைந்தனர் மற்றும் பொறுமையிழந்தனர். அவர்கள் எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவில் கொண்டனர். அப்போது அவர்களின் உணவில் பருப்பு, வெங்காயம், பூண்டு மற்றும் மூலிகைகள் இருந்தன. மனுஷனுக்கு ஒரே விஷயத்தை தினமும் செய்தால் போர் அடிக்கும். அது எளிதாக கிடைக்கும் உணவாக இருந்தாலும் கூட. ஆனால் இங்கே அல்லாவிடமிருந்து அவனே இவர்களுக்கு எந்தவித கெடுதலும் இல்லாத உணவை அனுப்புகிறான். இருந்தும் இவர்களின் வீம்புத்தனம், இவர்கள் சாதாரணமாக பூமியில் விளையும் உணவை கேட்டு கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் மதீனாவில் உள்ள யூதர்களுக்கு கூறுகிறான். ஏனென்றால் மதீனாவில் இருந்த யூதர்களுக்கு அவர்களின் மூதாதையர்கள் செய்த அத்தனையும் தெரியும். தௌராத்தில் இதை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கிறான். ஆனால் இவர்கள் அவர்களின் மூதாதையர்களின் அனைத்து செயல்களையும் தவறு என்று நினைப்பதில்லை. அதனால்தான் அல்லாஹ் இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மூலம் அனைத்தையும் வெளிச்சமாக்குகிறான். தவறு செய்தவன் தண்டனை அனுபவிப்பது சகஜம். ஆனால் அந்த தவறை சரி என்று நினைப்பவனும் தண்டனைக்குரியவன் ஆவான். யா மூசா லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹிதின் ஃபத்உ லனா ரப்பக யுஹ்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா. மூசாவே, ஒரே மாதிரியான உணவை நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே பூமியில் விளையும் மூலிகைகள், வெள்ளரிகள், பூண்டு, பயறு வகைகள், வெங்காயம் ஆகியவற்றை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி உமது இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும். அலா தஆமின் வாஹிதின், ஒரே வகையான உணவு, அதாவது மன்னா மற்றும் காடைகள். கால அத்தஸ்தப்திலூன அல்லதீ ஹுவ அத்னா பில்லதீ ஹுவ கைர், நீங்கள் குறைவானதை சிறந்ததற்கு பதிலாக பரிமாறிக்கொள்வீர்களா? நீங்கள் கேட்பது எளிதானது. எந்த நகரத்திலும் அது ஏராளமாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் கேட்டது எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும் கிடைப்பதால் அதை எங்களுக்கு வழங்குமாறு நான் அல்லாவிடம் கேட்க மாட்டேன், குறிப்பாக அது தரமற்ற உணவாக இருக்கும்போது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். பூமியில் விளைவதை உண்ணுவதென்றால் அதற்காக பாடுபட வேண்டும். நிலத்தை உழுது பண்படுத்தி விதைகளை விதைத்து தேவையான உரம் போட்டு நீரை வழங்கி பயிர்களை பூச்சிகள் மற்றும் நோய்களில் இருந்து பாதுகாத்து பின் அதை அறுவடை செய்வது என பல கஷ்டங்கள் உள்ளது. ஆனால் மன்னு சல்வா தரமான ருசியான எந்த கஷ்டமும் இல்லாமல் கிடைத்து கொண்டிருந்தது. நம் வாழ்க்கையில் சொகுசாக ஏதும் கிடைத்தால் அதற்கு அல்லாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்படுங்கள். ஒருபோதும் அதை வேண்டாம் என்று நினைக்கவோ மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு இது குறைவானது என்று நினைக்கவோ வேண்டாம். உங்களிடம் உள்ளதை மதிக்காமல் இருந்தால் அல்லாஹ் அதை எடுத்து விடுவான். இந்த காலத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் என பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் போர் அடிப்பது என்பது சகஜமாகிவிட்டது. இது ஏனென்றால் இப்போது எல்லாமே மிக சுலபமாக கிடைத்து விடுவது என்பதால். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அருட்கொடைகள் குறைவதை விட்டும் நீ அளித்த நல்வாழ்வில் மாற்றத்தை விட்டும் உன்னுடைய திடீர் பழிவாங்கலை விட்டும் உனக்கு பிடிக்காத எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்திப்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅதி நிக்மதிக் வ ஜமீஇ சஹதிக். ஆமீன். சில சஹீஹான ஹதீஸ்களின்படி நன்றியின்மை, அதாவது குஃபர் அந்நியமா, அல்லாவின் பரிசுகளை ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்ல தவறுவது பெரும்பாலும் அவற்றை நீக்குவதற்கு வழிவகுக்கும். தொடர்ச்சியான பாவம் பெரும் பாவங்களை செய்வது. கூடையில் ஒரு துளை போல செயல்பட்டு ஒருவர் பெற்றுள்ள ஆசிர்வாதங்களை வடிகட்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் ஏராளமான செல்வங்களை பெற்றிருந்தாலும் மக்கள் அவர்களிடம் உதவி தேடும் போது எரிச்சலடைந்தால் அவர்கள் அந்த அருளை இழந்துவிடும் அபாயம் உள்ளது. ஒருவரின் வெற்றிக்கு அல்லாவின் கொடை அல்ல, மாறாக செல்வம் அல்லது தன் புத்திசாலித்தனம் மட்டுமே காரணம் என்று கூறுவது ஆசிர்வாதங்கள் மறைந்து போவதற்கு ஒரு முக்கிய காரணமாகும். மேலும் இஸ்லாத்தில் நல்ல தரமான குணமுள்ள உணவை உண்பது விரும்பத்தக்கதாகும். சிலர் தம்மை மிகவும் பக்தியுள்ளவர்கள் என்று காமிப்பதற்கு
அல்லது அல்லாஹ் வீண் ஆடம்பரத்தை விரும்பாதவன் என நினைத்து நல்ல உணவை விட்டு பழையதையும் தரமில்லாத உணவையும் உண்பார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் குர்ஆன் மூலம் நமக்கு நல்ல குணமுள்ள தரமான உணவை எடுக்க சொல்கிறான். வீண் ஆடம்பரம் என்றால் ஒரு நேரத்திற்கு பல வகையான உணவுகளை தயாரிப்பது. அதே சமயம் உங்களால் நல்ல உணவு வாங்கும் அளவு காசு இல்லை என்றால் பழையதை சாப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை. அதே போன்று கல்யாணத்தில் பல வகை உணவுகளை பரிமாறுவது வீண் ஆடம்பரமாகும். இஸ்லாம் இஸ்ராஃபை தடை செய்கிறது. இஸ்ராஃப் என்றால் வீணான ஆடம்பரமான செலவு. இஹ்பிது மிஸ்ரன், எந்த நகரத்திலாவது போய் இறங்கு என்று பொருள். இங்கே மிஸ்ர் என்பதன் பொருள் எகிப்து அல்ல. இஹ்பிது போய் இறங்கு என்றால் நாங்களும் நான் வீட்டில் இறங்கினேன், பஸ்ஸில் போய் அந்த இடத்தில் இறங்கினேன் என்றுதானே கூறுவோம். அப்படித்தான் இங்கே இஹ்பிது என்பது. பனி இஸ்ராயலின் கோரிக்கை சலிப்பு மற்றும் ஆணவத்தின் விளைவாக இருந்ததால் அவர்களின் கோரிக்கை மறுக்கப்பட்டது. வதுரிபத் அலைஹிமுத் தில்லத்து வல் மஸ்கனத்து வபாஉ பிகதபின் மினல்லாஹி ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. மேலும் அவர்கள் இழிவாலும் துயரத்தாலும் சூழப்பட்டனர் மற்றும் அல்லாவின் கோபத்திற்கு ஆளானார்கள். ஏனெனில் அவர்கள் அல்லாவின் வசனங்களை, அதாவது சான்றுகள், அடையாளங்கள் என நிராகரித்து நபிமார்களை அநியாயமாக கொன்றனர். வதுரிபத் அலைஹிமுத் தில்லத்து வல் மஸ்கனத்து, மேலும் அவர்கள் இழிவாலும் துயரத்தாலும் சூழப்பட்டனர். இந்த ஆயத்து பனி இஸ்ராயில் அவமானத்தால் பீடிக்கப்பட்டனர் என்பதையும் இது தொடரும் என்பதையும், அதாவது அது ஒருபோதும் நிற்காது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. வபாஉ பிகதபின் மினல்லாஹி, மேலும் அவர்கள் அல்லாவின் கோபத்தை தங்கள் மீது சுமத்தி கொண்டார்கள். ஏனெனில் அவர்கள் அல்லாவின் கோபத்திற்கு உரியவர்கள் ஆனார்கள். ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق. ஏனெனில் அவர்கள் அல்லாவின் வசனங்களை, சான்றுகள், அடையாளங்கள் போன்றவற்றை நிராகரித்து வந்தார்கள். மேலும் நபிமார்களை அநியாயமாக கொன்றார்கள். அதாவது பனி இஸ்ராயிலுக்கு நாம் அவமானத்தையும் துயரத்தையும் கொடுத்தோம். அவர்கள் சத்தியத்தை மீறியதாலும் அல்லாவின் வசனங்களை நம்பாததாலும் அல்லாவின் சட்டத்தை கொண்டு வந்தவர்களை, அதாவது நபிமார்களையும் அவர்களை பின்பற்றுபவர்களையும் இழிவுபடுத்தியதாலும் பனி இஸ்ராயில் மீது இறங்கிய அல்லாவின் கோபம் அவர்கள் சம்பாதித்த அவமானத்தின் ஒரு பகுதியாகும். பனி இஸ்ராயில்கள் தூதர்களை நிராகரித்து அவர்களை கொன்றனர். நிச்சயமாக அல்லாவின் வசனங்களை நம்பாமல் அல்லாவின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்வதை விட மோசமான வேறு எந்த நிராகரிப்பும் இல்லை. நபிமார்களை கொல்வது பற்றிய குறிப்பு நபி மூசாவின் காலத்திற்கு பிறகு பல தலைமுறைகளாக நிகழ்ந்த ஒரு வரலாற்று மீறல் முறையை குறிக்கிறது. இப்னு கசீர் மற்றும் அல் குர்துபி போன்ற அறிஞர்கள் இந்த கொலைகள் பொதுவாக இஸ்ரேலிய வரலாற்றின் அடுத்தடுத்த சகாப்தங்களில் நடந்தன என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போது அவர்கள் சத்தியத்திற்கு திரும்ப வழிகாட்ட அனுப்பப்பட்ட தூதர்களை மீண்டும் மீண்டும் நிராகரித்து கொலை செய்தனர். பல்வேறு தப்சீர் புத்தகங்களும் வரலாற்று குறிப்புகளும் பின்வரும் தூதர்களை பனி இஸ்ராயில்களால் கொல்லப்பட்டதாக அடையாளம் காட்டுகின்றன. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருக்கு எதிராக திரும்பிய ஒரு கும்பலால் கொல்லப்பட்டார். அவர்களின் மீறல்களில் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கிலிட்டது குறிப்பிடப்படும். தூதர்களின் செய்திகள் இவர்களின் உலக ஆசைகளுடன் ஒத்துப்போகாததால் இவர்கள் கொலை செய்தார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நதீர் கோத்திரத்தாரை பார்க்க தம் தோழர்கள் சிலருடன் புறப்பட்டார்கள். தவறுதலாக கொல்லப்பட்ட 2 ஆண்களுக்கான இரத்த பணத்தை திரட்டுவதற்காக அவர் அவர்களின் உதவியை நாடிக்கொண்டிருந்தார். பனு நதீர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அவரையும் அவரது தோழர்களையும் அவர்களின் வீடுகளில் ஒன்றின் அருகில் அமர்ந்து காத்திருக்கச் சொன்னார்கள். யூதர்கள் ஒரு குறுகிய தனிப்பட்ட சந்திப்பை நடத்தி நபியை கொல்ல சதி செய்தனர். அம்ர் இப்னு ஜஹஷ் என்ற ஒரு யூதர் சுவரில் ஏறி ஒரு பெரிய கல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் தலையில் போட முன்வந்தார். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியிடம் அவர்களின் தீய குற்ற நோக்கத்தை வெளிப்படுத்த வந்தார். எனவே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு விரைந்தார். அவருடைய தோழர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். இன்னொரு முறை ஹைபரின் வெற்றிக்கு பிறகு ஜைனப் பின்த் அல் ஹாரிஸ் என்ற யூத பெண் தான் விஷம் வைத்து வறுத்த ஆட்டுக்குட்டியை நபிக்கு கொடுத்தார். அவர்கள் அதை ருசி பார்த்ததோடு சரி உண்ணவில்லை. ஏனெனில் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த பிரச்சனையை விசாரித்த பிறகு அந்த பெண் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். சொன்னால், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வின் நபியாக இருந்தால் அதில் விஷம் கலந்திருப்பதை முன்னதாகவே அறிவீர்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளுடைய துரோக முயற்சியை மன்னித்தார்கள். மறுமை நாளில் அதிக வேதனையை பெறுபவர்கள் ஒரு நபியால் கொல்லப்பட்டவர் அல்லது ஒரு நபியை கொன்றவர், ஒரு அநீதியான ஆட்சியாளர் மற்றும் இறந்தவர்களை உறுப்புகளை சிதைப்பவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் மனந்திரும்பி இஸ்லாமை முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட யூதர்களும் அப்போது இருந்தனர். பத்ர் போரில் முஷ்ரிக்கீன்களின் தோல்வியை தொடர்ந்து மக்காவாசிகள் தங்கள் பயங்கரமான இழப்பால் கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்டனர். அவர்களின் 2 வீரர்களான உமைர் இப்னு வஹாப் அல் ஜுமாஹி மற்றும் சஃப்வான் இப்னு உமையா ஆகியோர் முன்னவர் நபியை கொலை செய்வார் என்றும் பின்னவர் முன்னவரின் கடன்களை அடைத்து அவரது குடும்பத்தை ஆதரிப்பார் என்றும் ஒப்புக்கொண்டனர். உமைர் மதீனாவுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார். அவர் தனது தீய நோக்கத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது இரகசிய பணியை அவருக்கு வெளிப்படுத்தினர். உமைர் ஆச்சரியமடைந்தார். உடனடியாக ஷஹாதத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைருக்கு இஸ்லாத்தின் கொள்கைகளான குர்ஆனை கற்றுக் கொடுத்து அவரது மகனை சிறையில் இருந்து விடுவிக்குமாறு தனது தோழர்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்த யூத கோத்திரமான பனு கைனுகாவை சேர்ந்த ஒரு அறிஞர். அவர் தௌராத்தை படித்திருந்தார். இறுதி தீர்க்கதரிசியை எதிர்பார்த்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்ததும் அவர் விசாரணை கேள்விகளை கேட்டார். அவருடைய வேதங்களுடன் ஒத்துப்போகும் பதில்களில் திருப்தி அடைந்து தனது நம்பிக்கையை அறிவித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் நபிகள் நாயகத்தின் சிறந்த ஒரு தோழர், அதாவது சஹாபி என்று கருதப்படுகிறார். மகத்தான ஞானமுள்ள ஒரு நபராவார். மேலும் அவர் சொர்க்கத்தின் மக்களில் ஒருவராக இருப்பார் என்ற நற்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கூறினார்கள். ذَلِكَ بِمَا عَصَوْا وَكَانُوا يَعْتَدُونَ. ஏனெனில் அவர்கள் கீழ்ப்படியாமல் வரம்பு மீறி நடந்து வந்தார்கள். பனி இஸ்ராயிலை இவ்வாறு தண்டிக்கப்படுவதற்கான மற்றொரு காரணம் அவர்கள் கீழ்ப்படியாமல் வரம்புகளை மீறி வந்தனர். கீழ்ப்படியாமை என்பது தடை செய்யப்பட்டதை செய்வதாகும். அதே சமயம் மீறுதல் என்பது அனுமதிக்கப்பட்டவை மற்றும் தடை செய்யப்பட்டவை என்று நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளை மீறுவதாகும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.